Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Ladies and gentlemen, at the outset, I want to confess one thing. I am now 74 years old. Do you believe me? Yeah, no. Yes, that is the truth. And I have attended, I have participated n times number of meetings, conferences in the country, abroad. But again tell you, I confess, today's meeting has etched in my heart and it will remain in my life forever. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. இந்த காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் luminaries, dignitaries, various from countries, the who is who of all the states of this country, they were present. இந்த ஈவினிங் பாருங்க, நான் கூட கூட்டமே இருக்காதுன்னு நினச்சேன். லஞ்சுக்கு பிறகு கூட்டம் வரமா, எங்கேயாவது வரமா பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு பார்த்ததில்லை. இந்த மீட்டிங் தான் இவ்வளோ சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குங்கிறத இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஒத்துக்குவீங்க. நான் என்னுடைய என்னைக்கே எந்தமே இந்த திஸ் வில் ரிமைன் இன் மை ஹார்ட். Ravik, I will tell you, I have worked for 36 years in Jamal Muhammad College, and I am proud to say that I am a student of Jamal Muhammad College. And one thing I want to tell you, during my study, service, I have been chosen by God Almighty to be of some help to the poor and needy students. I have been a bit of a small instrument to bring the needy to the people who can afford to help them. இந்த இதுக்கு சும்மா சாதாரண லாங்குவேஜில் சொல்லணும்னு சொன்னால், ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுங்கிறது என்னுடைய பேஷனாக இருந்துச்சு. அதில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பலனடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நான் செஞ்சது அல்ல, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு செஞ்சு எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு வாய்ப்பாக அதை நினைக்கிறேன். இட்ஸ் a great opportunity given to me apart from this teaching in the college. We are part of the help to the students. I will tell one story. ஒரே ஒரு ஸ்டோரியை மட்டும் நான் சொல்கிறேன். நான் காலேஜில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கும்போது ஒரு மாணவர் என்னை சந்தித்தார். அவர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு 90% மார்க் வாங்கியிருந்தார். ஜமால் முஹம்மது காலேஜில் எம்சிஏக்காக சேர்ந்தார். அப்போ ரெண்டு டைப்பாக இருக்கும், எய்டட் கோர்ஸ் அன்எய்டட் கோர்ஸ்ன்னு இருக்கும். எய்டட் கோர்ஸுக்கு ஃபீஸ் 15,000 ரூபா, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸுக்கு ஃபீஸ் 50,000 rupees. இவர் வேற ஒரு காலேஜ்லேருந்து படித்தார். நம்ம காலேஜ்லேயே 60 சீட்டுக்கே நம்ம பிள்ளைங்களுக்கே இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவருக்கு காலேஜ் சார், வி வில் கிவ் யூ சீட் பட் இன் திஸ் செல்ஃப் ஃபைனான்சிங். ஸோ 50,000 ப்ளஸ் ஹாஸ்டலில் படிக்கணும்னு சொன்னால் 30,000 rupees. ஸோ 80,000 rupees போகணும். அவர் எங்கே போவார்? ஹீ இஸ் எ வெரி வெரி ஹம்பிள், ஹீ ஹெயில்ஸ் ஃப்ரம் வெரி ஹம்பிள் பொசிஷன். அப்போ என்கிட்ட கேட்டார், என்ன செய்யலாம்? ஃபஸ்ட் இயரில் யாரோ உதவி செஞ்சுருக்காங்க, போதும்னு சொல்லிட்டு செகண்ட் இயரில் அவர் இறந்துட்டார். இப்போ நான் என்ன செய்கிறது? அப்போ என்ன சொன்னேன், நான் இன்ஷால்லா நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3-4 இடங்களுக்கு அவருக்கு அப்ளிகேஷன் கொடுத்து, அவருக்கு என்ன ஆயிடுச்சு, பை தி கிரேஸ் ஆஃப் அல்லாஹ் ஹீ ரிசீவ்டு ஸ்காலர்ஷிப்ஸ் ஃப்ரம் 5 agencies. 5 agencies வந்துச்சு. That is only because of his mark. It is 92%. It is not, he was not, he may be financially backward but academically forward. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அவருக்கு அவ்வளவு ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சு. இது செய்தி இல்லைங்க, இது செய்தி அல்ல. ஆனால் அந்த கிடச்ச உடனே அந்த மாணவன் என்ன தெரியுமா செஞ்சார், என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி எனக்கு பணம் வந்துடுச்சு, இது எனக்கு தேவையில்லை, எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ நான் இதை வச்சு எனக்கு 2 ஸ்காலர்ஷிப் 3 ஸ்காலர்ஷிப் இருந்தால் போதும், எனக்கு இந்த 2 ஸ்காலர்ஷிப் எனக்கு தேவையில்லையே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவரே சொன்னார், என் கிளாஸில் படிக்கிறவங்க இல்லையே ஒரு 2-3 பேருக்கு ரொம்ப புவராக இருக்காங்க,
அவங்களுக்கு நான் வேண்டாம் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்துடலாமா? என்ன மனசு பாருங்க. ஆனஸ்டி இன் பாவர்ட்டி, திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஆனஸ்டி இன் பாவர்ட்டி. அந்த நேரத்தில் தனக்கே தேவை இருக்குது, ஆனால் இன்னொருத்தவங்களுடைய தேவைக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாரு பாருங்க. தட் கேப்சர்ட் மை ஹார்ட் வெரி மச். ஐ செட் குட், கிவ் இட் டு 2 people. அதே மாதிரி 2 பேருக்கு அவர் வந்த ஸ்காலர்ஷிப்பை அந்த 2 பேருக்கு கொடுத்து அந்த 2 பேரும் இப்போ நல்ல பொசிஷன் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டு சொல்கிறேன்னு யார் தெரியுமா? இங்கே நிற்கிறார் பாருங்க, அந்த ஸ்டூடெண்ட்டு தான் இந்த ஸ்டூடெண்ட்டு, முகமது ரஃபீக். ஐ யூஸ் டு, இந்த ரஃபீக் தான் அந்த ரஃபீக். இன்னைக்கு நான் எதிர்பார்க்காத இட் வாஸ் அன் அமேசிங் மீட்டிங் திஸ் மார்னிங். யூ மிஸ்ட் இட் மிஸ்டர் ஹிதாயத்துல்லா. ஐ சே யூ ரியலி யூ மிஸ்ட் இட். ஐ டெல் யூ மிஸ்டர், யூ மிஸ் இட். நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும், அது வேறு விஷயம் இல்லை. நீங்கள் நிறைய பேசியிருந்திருப்பீங்க. அதனால அதையே இப்போ பாருங்கள், அந்த நேரத்தில் அவருக்கு கிடைச்சதை அவர் இன்னொருத்தங்க கொடுத்து அன்னையிலேருந்து அவர் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்யலாமா, நம்மளாட்ட என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஆரம்பித்து போட சொன்னாங்கல்ல. நம்ம சதத்துல்லா சொன்னாங்கல்ல, இந்த ஸ்கூல் டாப்பர்ஸ், ஐ மீன் 11th 12th படிக்கிறவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் மட்டும் பண்ணி அப்படியே நிப்பாட்டி இருந்திருக்கலாமேன்னு நீங்கள் சொன்னீங்க சார். அது உண்மை தான். அதை தான் செஞ்சார் முதல்ல. ஆரம்பத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு அவர் he met more than 2 lakhs students in those days. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் இந்த மோட்டிவேஷன் லெக்சர்ஸு என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதை அவர் எழுதி கொடுத்து புக்காலாம் போட்டார். இன்றைக்கி நான் பார்க்குறேன், இந்த ஆரிஜினை பார்க்குறேன். நவ் ஐ see the evolution of the seed that was there in his heart. You can see these seeds has grown into the saipa. The name itself is called saipa tree. இல்லைங்களா? சைப்பா ட்ரீன்னு எப்படி பேர் வச்சாருன்னு எனக்கு தெரியல. அந்த ட்ரீ அவ்வளோ பழங்கள் கொடுக்குது, காய்கள் கொடுக்குது, நிழலை கொடுக்குது. மரங்கள் இன்றைக்கி எவ்வளோ தேவை, சைப்பானால் இன்றைக்கி எவ்வளோ பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாரு, லேசாக அப்படியே கொஞ்சம் மாறி ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு போயிட்டார். அதுக்கு மேலே இன்னொன்று என்ன செஞ்சார், சைக்காலஜி கோர்சஸ் நடத்துகிறாரு. இன்னைக்கு காலையில் 2 பேர் சைக்காலஜி அந்த என்ன சொல்கிறது தெரப்பி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் எனி மீட்டிங் ஐ ஹவ் நாட் சீன். இல்லைங்களா? எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோன்னே எங்களுக்காக ஒன்றுமே புரியல. கண்ணை மூடணும், கண்ணை திறந்தோம், அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் முன்னால் மீனிங் நடக்கிறதுக்கு பின்னால் 2 சைக்காலஜிஸ்ட் லேடிஸ் யூ ஆர் ஆல்வேஸ் டூயிங் குட் திங்ஸ். மேடம் உட்காந்துருக்காங்க பாருங்கள், இந்த ஹீரோயின் ஆஃப் தி ஹீரோயின்ஸ். மேடம் சுமையாக இருக்காங்க. என்னுடைய மனைவி வந்திருக்காங்க, என்னுடைய மனைவி உட்காந்துருக்காங்க. ஏன் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னால், ஹிதாயத்துல்லா சாப் இது கேளுங்க, இன்றைக்காவது என் பேச்சை கேட்கட்டுன்னு உட்காந்துருக்காங்க. நான் பொதுவாக பொய் சொல்கிறது இல்லை, சில சமயங்கள் அப்பப்போ பொய் சொல்லுவேன். சில சமயங்களில் மனிதர்களை ஒன்று சேர்க்கறதுல, மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு உருவாக்கத்தில் கொஞ்சம் முன்ன பின்னே செஞ்சுக்கலாம். மேடம் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன், ப்ளீஸ் டோன்ட் கெட் அஃபெண்டட், யூ ஆர் மை டீச்சர்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ இன்னைக்கு 2 புதுமையை கண்டேன். அந்த தெரப்பி கொடுத்தாங்கல்ல, அருமையான வேலை. இன்னும் அவர் வளரணும். திஸ் இஸ் த ஆரிஜின், த டெவலப்மெண்ட், த எவல்யூஷன் வில் கோ ஆன். எப்படி ஹியூமன் ரேஸ் ஆரிஜின் ஃப்ரம் தி சிங்கிள் செல் அமீபா, ஃப்ரம் அமீபா டு மேமல்ஸ், அவ்வளோ தூரம் இந்த ஹையஸ்ட் லெவல் ஹியூமன் பீயிங் முடிச்சிருக்குல்ல, மேன். யூ மஸ்ட் ரிமெம்பர் தட் மேன் இஸ் அன் அனிமல். பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங், யூ அண்ட் ஐ ஆர் அனிமல்ஸ். When I say animals, it is true, 100% true. You are an animal, I am also an animal. But we are endowed with something else than other animals. So we have to be human. We are called human beings. There is a difference between human being and being human. There is a difference between human being and being human. We are all human beings.
Are we being, are we human? நம்மளெல்லாம் மனிதர்கள், நம்மெல்லாம் மனிதத்துவம் உள்ள மனிதர்களா? யோசிச்சு பண்ணி பாருங்க. இங்கிலீஷில் சொன்னால் சரியாக தெரியும், அதனால தான் இங்கிலீஷில் சொன்னேன். வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், பட் ஆர் வி ஹியூமன் அப்படிங்கிற மட்டும் நினச்சிங்க. இந்த மீட்டிங்கு எஸ்பெஷலி சைப்பா அவருக்கு கிடைச்சக்கூடிய ஒரு டீம் இருக்குது பார்த்தீங்களா, வெரி என்வியபிள் டீம், வெரி என்வியபிள் டீம். ரொம்ப அருமையான ஒரு டீம் கிடச்சிருக்காங்க. இந்த செஞ்சு இந்த இதை என்னுடைய வாழ்நாளே மறக்க மாட்டேன். இந்த மீட்டிங்கில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன். நீங்கள் வளரணும், உங்களால் பல பேர் இன்னும் வளரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய துவா. என்னுடைய சகோதரர் வந்திருக்க ஆர்டிபி தவா பாஷா இருக்காங்க, எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். சையத் அகமது வந்திருக்காங்க இந்த அன்னை ஹாஜிரா காலேஜில். இன்றைக்கி காலையில் எத்தனையோ என்னுடைய முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு அதிகமாக இப்போ பேரும் தெரியல, ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுங்க. ஆஸ் எ டீச்சர் மேடம், ஆஸ் எ டீச்சர், this is the one thing which we boast of as teachers. When the students meet us, இதெல்லாம் என்னோட படித்தவர் தான். இன்றைக்கி நாடு பூரா உலகம் பூரா சுற்றி பல நல்ல காரியங்களாக செஞ்சிட்டு இருக்காருங்க. அந்த பைத்துல் மாலுங்கிறதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக செஞ்சிட்ருக்காரு. ஆனால் நான் என்ன படுத்தாலும் அவர் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான், அப்படி தான் நான் சொல்லுவேன். என்ன இதில் சார், அதான் அதில் உள்ள ஒரு இது விஷயம். இந்த மரியாதைக்குரிய நம்முடைய சதகத்துல்லா எல்லாம் இருக்காங்க. பல வெளிநாட்டிலலாம் எப்படிங்க கொண்டு வந்தீங்க? எப்படிங்க துபாயிலேருந்து ஒரு அரபை கொண்டு வந்துட்டாருங்க? எந்த மீட்டிங்கில் முடியும்? காலையில் பார்த்தீங்கல்ல, ஒரு அரப், ஹி வாஸ் சிட்டிங் தேர். என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல அவருக்கு, ஒன்றுமே புரியல அவருக்கு. இருந்தாலும் ஹி வாஸ் சிட்டிங் ஆல் த்ரூ. எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, பல நாட்டிலேருந்து வந்தாங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ் ஆஃப் யூ சைப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் துவாஸ் டு யூ. ஆல் த பெஸ்ட் ஜாக். தேங்க்யூ.